அனைவருக்கும் வணக்கம். தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு சுவையான ஒரு தலைப்போட தான் நாங்க வந்திருக்கோம். மெடிடேஷன். நம்ம அத தவம், தியானம் அப்படின்னு பல விதங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உணர்ந்தத அந்த அனுபவத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில நான் தொடங்குறேன். சின்ன வயசுல இருந்து நிறைய புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். அப்ப கதா காலட்சேபம் எல்லாம் கேட்கும்போது சொல்லுவாங்க, ஒரு மெடிடேஷன் அப்படின்னாக்கா காட்டுக்கு போவாங்க, போயிட்டு அங்க அப்படியே அந்த தவ நிலையில உட்காருவாங்க, முடியெல்லாம் நிறைய வளர்ந்துடும், மேல அப்படியே மண்ணெல்லாம் மூடி புத்து வச்சிடும், அதுக்கப்புறம் கடவுள் வருவாரு, வரம் கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். அப்ப மனசுல இருந்தது என்னன்னா, தவம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு காட்டுக்கு போகணும், எல்லாத்தையும் விட்டுடணும், பல வருடங்கள் உட்காரணும், அதுதான் தவம் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தப்ப ஒரு நாள் திடீர்னு எங்க பாட்டி சொன்னாங்க, காலையில எந்திரிச்சோன்னே கொஞ்ச நேரம் தவம் பண்ணலாம்ல, கடவுளை நினைச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காரலாம்ல, அது எவ்வளவு நல்லது தெரியுமா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தவம், மெடிடேஷன் அது பண்ணோம்னா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம், நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கடவுள் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ள வந்தது. இப்ப சமீபத்துல நான் ஒரு யோக கலை கத்துக்கிறதுக்காக ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது அங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இங்க யோகா மாத்திரம் தான், மெடிடேஷன் கிடையாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு நான் கேட்டப்ப, மெடிடேஷனை சொல்லித்தர முடியாதுங்க, அது நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா அந்த மாதிரி வராது, நாங்க சொல்லி கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அப்ப எனக்குள்ள பல குழப்பங்கள். மெடிடேஷன் அப்படின்னா என்ன? காட்டுக்கு போய் உட்காந்துதான் பண்ணணுமா, இல்ல என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் எனக்கு சொன்ன மாதிரி தினமும் ஒரு 10-15 நிமிஷம் ஒரு மூலையில உட்காந்து கடவுளை தியானிக்கணுமா, இல்ல அதை கத்துக்கவே முடியாதா? இப்படி பல குழப்பங்களோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நான் அணுக போறேன். வணக்கம் டாக்டர் சி கே நந்தகோபாலன். வணக்கம். வணக்கம் ரதி சித்ரா. இன்னைக்கு இந்த தவம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு அடிப்படை பெறணும் அப்படின்ற ஆசையில தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். நீங்க அதை பத்தி சொல்லுங்க, தவம்னா என்ன? மெடிடேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க. தவம்னா பெனன்ஸ்னு பேர் இங்கிலீஷில். ஸோ நீங்கள் மெடிடேஷனை தியானம்னு எடுத்துக்கலாம், பெனன்ஸை நீங்கள் தவம்னு எடுத்துக்கலாம். ஆயக்கலைகள் 64இல் தவம் ஒரு கலை, தவத்தினுடைய ஒரு அங்கம் தான் யோகம். அதை பற்றி நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம். இந்த மெடிடேஷன் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆங்கில வார்த்தை ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆங்கில மொழிக்குள்ளேயே வருதுங்க. இதை அவங்க ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து, மெடிடேஷியான் அப்படின்ற வார்த்தையிலேருந்து அவங்க கடன் வாங்குகிறாங்க. ஃப்ரெஞ்சுக்காரங்க இதை மெடிடேரியோன்னு ஒரு லாட்டின் வார்த்தையிலேருந்து எடுக்கிறாங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் இந்த மெடிடேஷன்ன்ற வார்த்தையே கிடையாதுங்க. ஆனால் நம்மளுடைய இதிகாச புராணங்கள் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தவத்தை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கள்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தவநிலைகள், இந்த நீங்கள் மெடிடேஷன் என்று அழைக்கக்கூடிய இந்த தியானங்கள், இதை பற்றிலாம் கூட நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை பாடல்கள் வழியாகவும் மொழி வாயிலாகவும் எழுதி விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போ மெடிடேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் மெடிடேஷன் பண்ணணும், எதுக்காக மெடிடேஷன் பண்ணணும்? இப்போ பசி எடுத்தால் சாப்பிட்ணும், ஏன்னா உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உயிரணுவுக்கும் அதனுடைய எரிபொருள் தேவைப்படுது. அதனால் கோடிக்கணக்கான உயிரணுக்கள், 10 லட்சம் கோடி உயிரணுக்கள் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அந்த உணர்வை நம்மளுக்கு கல்லீரல் வழியாக வெளிப்படுத்தி அது மூளைக்கு சென்று நமக்கு அந்த பசி உணர்வு ஏற்படும். அப்போ நம்ம சாப்பிட்றோம். இது உடல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இந்த மெடிடேஷனை நீங்கள் மனம் ரீதியாக எடுத்துக்கலாம். பட் எதுக்காக நம்ம மெடிடேஷன் பண்ணணுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு
பலனை நோக்கி தியானம் செய்யணுமா, ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், அதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியமான ஒரு அங்கம். எதை நீங்கள் இலக்காக வைத்து உங்களுடைய அந்த மெடிடேஷன் என்ற பாதையை வகுக்கப் போகிறீர்கள், இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. எதுக்காக நம்ம தவம் பண்ணோம், ஏன் தவம் பண்ணோன்னு. அந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான். ஒரு பலனை நோக்கி செய்வது மெடிடேஷன் ஆகாது. இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பலனை நோக்கி செய்வது மெடிடேஷன் அல்ல. அப்போது மெடிடேஷன்னா என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துவதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபோக்கஸிங், கான்சன்ட்ரேஷன் அதில் வந்துடும் உங்களுக்கு. பலன் நோக்கி செய்வது தவம் ஆகாது அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப ஆண்டாண்டு காலமா பார்த்தா ஒரு ராஜா வந்து காட்டுக்கு போய் தவம் இருக்கிறாரு அப்படின்னாக்கா உடனே கடவுள் முன்னாடி தோன்றி நீ என்ன வரம் வேணும் கேள் அப்படின்ற மாதிரிதான் வந்து எங்களோட மனசுல வந்து பதிஞ்சிருக்கிற விஷயம். இப்ப அர்ஜுனன் காட்டுக்கு போய் தவம் புரிஞ்சான் அப்படின்னா பாசுபதாஸ்திரத்துக்காக அவன் தவம் புரிஞ்சான். ராவணன் அதே மாதிரி சிவபெருமான வேண்டி தவம் புரிஞ்சான். அவங்களுக்கு கடைசியில ஒரு பெரிய பலனை வந்து கடவுள் கொடுக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அப்போ பலனே இல்லாமதான் தவம் அப்படின்றத வந்து எப்படி பாக்குறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா நம்ம கதைகள், புராணங்கள் எல்லாம் இதானே சொல்லுது, உன்னை வேண்டிதான் தவம் இருக்கிறோம் நம்ம. அப்ப நம்ம வந்து மனம் ஒருநிலைப்படணும், நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகணும், நமக்கு நல்ல எண்ணங்கள் வரணும் அப்படின்னா தவம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய பிரச்சாரங்கள் நடக்கிறத நம்ம கேட்கிறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பிரச்சாரங்கள் பல இருக்கலாம், இதிகாச புராணங்களில் நிறைய கதைகள் இருக்கலாம், கடவுள் வருவார், வரம் கொடுப்பார், இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. மெடிடேஷன் அப்படின்னு வரும்பொழுதே மனிதன் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து சுயநலத்தின் அடிப்படையில் தான் மொத்த வாழ்க்கையும் அமையுது. அந்த மாதிரி தான் அமைச்சிக்கிறாங்க அவங்க. தன் குடும்பம், தன் உடல் ஆரோக்கியம், தன் மனைவி, தன் பெற்றோர், தன் மக்கள், தன் உறவினர்கள், தன் நண்பர்கள், இப்படி தான் எல்லாமே என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம், என்னுடைய வங்கி கணக்கு, எங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே சுயநல அடிப்படையில் தான் வந்து ஒரு மனித வாழ்க்கை எப்போவுமே போதும். அந்த காலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் பொருளீட்டல் அதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஏர்னிங், சம்பாதிக்கிறது, பணம் இல்லாருக்கு இது, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, எல்லாமே வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு அடிப்படை தேவைகள் வந்துடுது. அடிப்படை தேவைகள் வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது மூணும் அடிப்படை தேவை. இதை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில். இப்போது நமக்கு வந்து தியானம் அப்படின்னாலே இந்த கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட இந்த புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து வரம் கொடுப்பார், அதெல்லாம் வரும். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உயிரின் இயக்கத்தோடு இயங்கும் இந்த உடல், நாம் உயிரை பற்றி நம்ம வந்து அவ்வளவா அதுக்கிட்ட போகிறதில்லை. உயிர் வந்து கடவுளின் ஒரு அங்கம். அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆகாய சம்பந்தப்பட்டது. கடவுளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அது வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தி, அது அந்த உயிருக்கும் உண்டு. இதை சென்று தொடுவதுதான், அதற்கு உண்டான பாதை தான் தியானமாக அமையும். அந்த உயிரை நீங்கள் உணர்ந்து விட்டீர்களேயானால் உங்களுக்கு இந்த கற்றல், இந்த கல்வி, இதெல்லாமே வந்து மொழி வாயிலாக அமைந்துவிடும். ஒன்றை பற்றி மொழி வாயிலாக தெரிந்து கொள்வது, லேர்னிங்னாலே வெர்பல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நின்றுடும், அதுக்கு மேலே போகாது. இப்போ கல்வியில் கூட நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம நிறைய கற்றுக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம், பட் அதை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. முதல்ல இது செஞ்சால் அவருக்கு மன கஷ்டம் வரும்னு தெரிஞ்சும் செய்கிறோம். ஸோ நம்ம அதனால தான் கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக நம்ம பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம போ கற்றுனே இருப்போம், பார்த்துனே இருப்போம், படிச்சுனே இருப்போம். இப்போ ஒருத்தர் வந்து தன் அனுபவ ரீதியாக எதை உணர்கிறாரோ, இப்போ ஒரு விவேகானந்தர் இருக்கிறார், அவர் அனுபவ ரீதியாக வந்து
அவருடைய அனுபவங்களை எழுதுகிறார், ஒரு புத்தகமாக எழுதுகிறார். அது அவர் அனுபவித்தது. அது அவர் தனக்காக ஒரு தியான பாதையை வகுத்து அதன் வழியாக அவர் உணர்ந்த உணர்வுகளை மொழி வாயிலாக ஒரு புத்தகமாக எழுதுகிறார். அது அவருக்கு தான் பொருந்தும். அதை படிக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அவருடைய பாதையை நீங்கள் எடுத்துக்க முடியாது. உங்களுடைய பாதையை நீங்கள் தான் வகுத்துக்கணும். ஸோ உயிரின் மனித உடலை இயக்கும் உயிரின் ஆற்றலை உணர்வதுதான், அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமானால் அதற்காக நீங்கள் மேற்கொள்வதுதான் இந்த தியானம். உயிரை உணர்வது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அது வந்து ரொம்ப பெரிய கான்செப்டா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க சொல்லும் போது எப்படின்னு நம்ம ஒரு கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. இதுல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுக்கு வகுத்துட்ட பாதை அப்படின்ட்டு. இப்ப பொதுவா சொல்லுவாங்க, யூ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக், யூ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. அப்ப வந்து எல்லாமே நாம முயற்சி பண்ணி தவறுகள் பண்ணி அப்புறமா தான் கத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்நாள் பத்தாது இல்லையா? பிறருடைய அனுபவங்கள் நமக்கு கண்டிப்பா ஒரு வழிகாட்டுதலை உண்டு பண்ணும் இல்லையா? அது எப்படி சரியா இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க? அப்படி வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு காரியத்தை எடுத்து செய்வது, அதை செய்யும் பொழுது அதை வந்து நம்மளால் முழுவதுமாக செய்ய முடியவில்லை, சில தவறுகளை செய்கிறோம், பிறகு அந்த தவறுகளை உணர்கிறோம், அந்த தவறுகளை சரிப்படுத்தி மறுபடியும் அந்த காரியத்தில் ஈடுபட்டு அதை முழுமையாக முடிக்கிறோம். அதில் வரீங்க நீங்கள். அது வந்து உங்களுக்கு மெடிடேஷனில் வராது. அது வந்து உங்களுக்கு கற்றலில் வந்துடும். இப்போ மெடிடேஷன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு மார்கோனி இருக்கார். அவர் வந்து ஒரு ரேடியோ கண்டுபிடிக்கிறார் முதல்ல சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழறாங்க. ஆனால் இவர் மார்கோனியினுடைய அந்த சிந்தனை திறன், அவருடைய அந்த மனித மூளை, அந்த உயிர் கலந்த உடலின் இயக்கம், அதுதான் இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு வழி வகுக்கிறது. அன்னைக்கு வந்து ரேடியோன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார். அந்த கருவியின் மூலமாக நான் இங்கிருந்து பேசுவதை தொலை தூரத்திற்கு தெரியப்படுத்த முடியும். அங்கிருந்து அவங்க பேசுறதுல இதை ரிசீவ் பண்ண முடியும். ஒரு டிரான்ஸ்மிட்டர் கம் ரிசீவர் பண்றார் அவர். அப்படி பண்ணும் பொழுது அவர் தான் முதல்ல அந்த கண்டுபிடிப்புக்கு வழி வகுக்கிறார். மற்ற மனித மூளைகள் சிந்திக்காத ஒன்றை மார்கோனி அவர்கள் செய்கிறார். அங்கே வந்து உங்களுக்கு மொழி வராது. ஏன்னா ரேடியோன்ற வார்த்தையே கிடையாது. அவர் எந்த கல்லூரியிலையோ பள்ளியிலையோ போய் படிக்க முடியாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது, இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அந்த ஒரு மனித மூளையின் செயல்பாடு இருக்கு பாருங்க, அந்த இன்வென்ஷனை எடுத்துன்னு வரார். அதுதான் மெடிடேஷன். உங்களுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரைட் பிரதர்ஸ் வந்து முதல்ல ஒரு மிஷின் பண்றாங்க, ஃப்ளை பண்ண முடியும். 1905 சக்சஸ் பண்றாங்க. அந்த ரெண்டு சகோதரர்களினுடைய மூளை, அன்னைக்கு ஏவியேஷன் என்ற ஒரு வார்த்தை கிடையாது, ஏரோப்ளைன் என்ற ஒரு வார்த்தை கிடையாது, இங்கிலீஷ்ல வரவே இல்லை இன்னும். அதுக்கப்புறம் தான் வருது ஏவியேஷன் இன்ஜினியரிங், சிவில் ஏவியேஷன் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. அந்த முதல்ல அந்த மிஷினை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மற்ற மனித மூளைகள் எல்லாம் சிந்தித்து செயல்பட முடியாத ஒரு காரியத்தை அந்த இரண்டு சகோதரர்களின் மூளை, அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய முயற்சி எல்லாமே சேர்ந்து அதுக்கு வழிவகுத்து அந்த ஒரு கண்டுபிடிப்பை எடுத்து வந்து கொடுக்குறாங்க அவங்க மனித குலத்துக்கு. இதுதான் நீங்க மெடிடேஷன் எடுத்துக்கணும். ஆக்ட் ஆஃப் மெடிடேஷன் லெட் டு தட் இன்வென்ஷன் சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய தேடலை அடைவதற்கு ஒரு தனித்துவம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவனுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த தனித்துவம் படி அவனுக்கு என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி அவன் உணர்வான். அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தவங்களோட பாதைகளை வந்து நம்ம நோக்கி போக வேண்டாம் அப்படின்றத உங்க கருத்தா நான் பாக்குறேன். சரிங்களா? மெடிடேஷன் என்பது அந்த தியானம் என்பது வந்து ஒரு தேடல்னு சொல்றீங்க இல்லையா, அந்த தன்னை சூழ்ந்ததறின்னு சொல்றோம் இல்லையா. உங்களை சுத்தி நீங்க வந்து இயற்கையின் ஒரு அங்கம், இயற்கையின் ஒரு படைப்பு. அந்த இயற்கையின் படைப்பை நான் இயற்கையின் ஒரு கருவி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதுதான் உங்களுக்கு தியானம் வகுக்கும் ஒரு பாதை. அந்த பாதையை வந்து நீங்கள் தான் வகுத்து கொள்ள வேண்டும். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மெடிடேஷன் வந்து கற்றலிலிருந்து வேறுபடும். மெடிடேஷன் அண்ட் லேர்னிங் வந்து வேற கான்செப்டில் வரும்.
உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த கதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆறு, அந்த ஆறுக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய கிராமம் இருக்குது, ஒரு டவுன்ஷிப். அங்கே மக்கள்லாம் வாழறாங்க. பெரிய ஊர் அது. அங்கே பயிர் தொழில், ஆடு மாடுகள் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது. ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது, பேரன் லேண்டு தான். அங்கே ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குருஜி வந்து தன்னுடைய ஆசிரமத்தை நிறுவி அந்த ஆசிரமம் அங்கே நடக்கிறது. அங்கே ஒரு நூற்றுக்கணக்கான சீடர்கள் அவர் கீழே பணி செய்கிறாங்க, கற்றுக்கிறாங்க, எல்லாம் போக்குவரத்து எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த ஆசிரமத்துக்கு உண்டான பால், உணவுப் பொருட்கள், பூஜைக்கு உண்டான பூக்கள் எல்லாமே இந்த கிராமத்துலேருந்து தான் வரணும். அது போட்டு வழியாக வந்து சப்ளை ஆகும் அவங்களுக்கு. இப்படி அந்த ஆசிரமம் நடந்துன்னுக்குது. ஒரு நாள் ஒரு 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 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெவ்யூ மீட்டிங் நடத்துவார் குருஜி. அன்றைக்கி அந்த ரெவ்யூ மீட்டிங் நடக்கும்போது அவர் கேட்குறாரு, ஏன்ப்பா வாரத்தில் 2-3 நாள் வந்து 6:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பூஜை லேட் ஆகுது, காலதாமதம் ஆகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த ரெவ்யூ மீட்டிங்கில் கேட்கும்போது சீடர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வயதான அம்மா, ஒரு 62-63 வயசு இருக்கும், அவங்க தான் வந்து நம்மளுக்கு டெய்லி காலையில் பால் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு நாள் லேட்டாக வந்துடுறாங்க. அதனால் ஏன் சொல்ல வேண்டியது தானே அவங்கக்கிட்ட, கரெக்டாக டைமுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே நீங்கள் அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் எவ்வளோ சொன்னோம், காலதாமதம் ஆகுதுமா, நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு 6 மணிக்கெலாம் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு எவ்வளோ கேட்டு பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் லேட்டாக தான் வராங்க, அதனால தான் இந்த பிரச்சனைன்னு. சரி, அப்போ அந்தம்மா வந்து நாளைக்கு என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஸோ நாளைக்கு மறுநாள் அந்த அம்மா வந்து பால் கொடுக்கும்போது அந்த சீடத்தை சொல்கிறாரு, உங்களை சுவாமிஜி பார்க்கணுன்றாருன்னு. அந்த அம்மா வியந்து போய், நான் எதுக்கு அவரை பார்க்கணும், இல்லை வாங்க உங்களை பார்க்கணுன்னு விருப்பப்படுறாருன்னு கூட்டின்னு போய் அவர் அந்த ஆசிரமத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன குழியில் இருக்கும், அங்கே கூப்பிட்டு போய் அவர் சாமிஜி முன்னாடி நிறுத்துறாங்க. அவர் சாமிஜி கண்ணு மூடி தியானத்தில் இருக்கார். திறந்து பார்த்தா இந்தம்மா நிற்குது. என்னம்மா நீ தான் காலையில் தினமும் பால் வந்து கொடுக்குறவங்களா அப்படின்னா, ஆமாம் சாமி. ஏன் நீ வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாள் லேட்டாக வந்துடுறியாமே, இதனால் இங்கே எல்லாமே காலதாமதமாகுது, குறித்த காலத்தில் வந்து நீ கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் வந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லா மாடும் பால் கறந்து எல்லாம் முடிச்சு நான் வந்து 5-5 காலுக்கெல்லாம் நான் ஆத்தங்கரைக்கு வந்துடுறேன். 15-20 நிமிஷம் தான் ஆகும். அந்த போட்டு ஓட்டுறவர் வந்து லேட் ஆகிடுறாரு, அதனால தான் எனக்கு. ஏன் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே, குறிப்பிட்ட நேரத்துக்கு நீ வந்து ஆசிரமத்தில் எல்லாம் லேட் ஆகுது அவங்களுக்கு. எவ்வளோ சொல்லிட்டேங்க, நான் எவ்வளோ கேட்டு பார்க்குறேன். அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த மது பழக்கம் இருக்குது. அது ஒரு நாள் சாயந்தரத்தில் ஜாஸ்தி குடிச்சிட்டாருன்னா மறுநாள் காலையில் அவரால் எழுந்துக்க முடியறதில்ல டைமுக்கு, அதனால தான் லேட்டாக வர்றாரு அவர் ஆத்தங்கரைக்குன்னு. வேறு யாரும் இல்லையா அங்கே போட்டை ஓட்டுறதுக்குன்னா, இல்லைங்க, அந்த தொழிலுக்கு வரத்துக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த நதியினுடைய கரண்ட் ரொம்ப ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும், அந்த ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி, அதனால் அதில் ஆபத்து இருக்குன்னு யாரும் வர்றதில்லை. அப்புறம் என்ன, நீ இவ்வளோ மாடு பால் கறக்குறியே, நீயே போட்டு ஓட்டின்னு வந்துட வேண்டியது தானே, எதுக்கு நீ போட்டு மேலே நம்பி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சாமி, நான் 1000 மாடுனா கூட பால் கறந்துடுவேன், அந்த வலிமை என் கைக்கு இருக்குது. ஆனால் இந்த போட்டு ரோ பண்ணுறது வந்து அந்த கரண்ட்டை எதிர்த்து ரோ பண்ணுறதுக்கு உண்டான சக்தி எனக்கு கிடையாது, எனக்கு வயசாயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், இதை வற்றாத ஜீவநதி, இதை கடக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னோடனே சாமிஜி கோவம் வந்துடுச்சுன்னா, நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு ரொம்ப கோவம் வந்து, தண்ணி மேலேயே நடந்து வரலாம் தெரியுமா உனக்கு அப்படின்றாரு. என்ன சாமி சொல்கிறீங்கன்றாங்க அந்த அம்மா. ஆமாம், பகவானையே மட்டும் உன் மனசு பூரா பகவானையே சிந்திச்சுன்னா, தியானம் பண்ணினா 100% ஒரு மனிதன் தண்ணி மேலே நடந்து வர முடியும். இதெல்லாம் போய் படிக்காதவங்ககிட்ட நான் சொல்கிறேன் பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் நாளையிலேருந்து கரெக்டாக காலத்துக்கு டைமுக்கு வந்து நீங்கள் இப்போ மில்க் சப்ளை பண்ணணும், அந்த உங்களால் எந்த தாமதமும் நடக்கக்கூடாதுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அந்தம்மா போயிட்டு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு ரெவ்யூ மீட்டிங்கில் பார்க்குறாரு, டிலே ஆகலை, எதுவுமே எல்லாம் கரெக்டாக நடக்குது. அப்போ சீடர்களை கேட்குறாரு. அப்போ சீடர் சொல்கிறாங்க, முன்ன மாதிரிலாம் இல்லை சாமி, இப்போ ஒரு மாதமாக அந்த அம்மா 5:30 மணிக்கே வந்து பால் கொடுத்துட்றாங்க, ஒரு நாள் கூட தாமதம் ஆகிறதில்லைன்னு. சரி, அப்போ அந்தம்மா வந்தால் நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுறாங்க. மறுநாள் காலையில் அந்தம்மா வந்து பால் கொடுக்கும்போது சாமிஜிக்கிட்ட கூப்பிட்டு போய் விடுறாங்க. சாமிஜி பார்த்துட்டு, என்னம்மா ரொம்ப சந்தோஷம், இப்போல்லாம் நீ காலதாமதம் இல்லாமல் பால் கொண்டாந்து கொடுத்துறியாமே, என்னாச்சு, அந்த போட்டை ஓட்டுறவன் குடியை விட்டுட்டானான்னு கேட்குறாரு. இல்லை சாமி, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு. அப்படியா, அப்போது புது ஆள் ஒருத்தன் போட்டு ஓட்டுறானா? இல்லை சாமி, அந்த தொழிலுக்கு யாருமே வரல.
அப்போ நீயே போட்டு ஓட்டுறியா? இல்லை சாமி, என்னால் தான் முடியாதுன்னு சொன்னேன் அன்றைக்கே உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மாதம் முன்னாடி. பின்ன இப்படி தான் நீ வர அப்படின்னாரு. நீங்கள் தானே சாமி சொல்லி கொடுத்தீங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. போன வாட்டி நீங்கள் பார்க்கும்போது கோவத்தோடு சொன்னீங்களே சாமி, பகவானையே பூரணமாக மனசில் நினச்சா தண்ணி மேலே நடந்து வர முடியும்னு. அதை போய் நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன், எனக்கு அது கை கூடிருச்சு. இப்போல்லாம் நான் தண்ணி மேலே நடந்து வந்து ஆற்றை கடந்து வந்து பால் கொடுத்துட்டு போயிடுறேன், எனக்கு எந்த போட்டு மீனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. சாமிஜிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, ஏன்னா அவருக்கு தண்ணி மேலே நடக்க தெரியாது. இப்படி ஆயிடுச்சு, என்ன இவ உண்மை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளான்னு சொல்லிட்டு, சரி என் கூட வான்னு சொல்லிட்டு ஆசிரமத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கூப்பிட்டு போய் யாரும் பார்க்காத இடமா எனக்கு நடந்து காட்டுன்றார் தண்ணி மேலே. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி முன்னாடி நின்று கண்ணை மூடி பகவானை தியானம் பண்ணிவிட்டு அப்படியே போய் ஒரு தண்ணி மேலே நடந்து அழகாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நின்றுட்டாங்க. சாமிஜி ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு நடக்க தெரியாது தண்ணி மேலே. அவர் இது வரைக்கும் அதை முயற்சி பண்ணி கற்றுக்கவே இல்லை. சரின்ட்டு அந்த மாதிரி சிரிச்சிங்கன்னே சொல்லிச்சு, வாங்க சாமி 2 பேரும் போகலாம், என் கூட வாங்க அப்படின்ச்சு. இவருக்கு ஒன்றும் புரியல, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ தண்ணி கிட்ட போய் கால் எடுத்து தண்ணியில் வைக்கிறார், தண்ணி உள்ளே போயிடுது, கால் திருப்பி எடுத்து வைக்கிறார், உள்ளே போயிடுது. அப்போ அந்த மாதிரி சிரிச்சிங்கன்னே சொல்லுது அந்த பால் சப்ளை பண்ணுறம்மா, உங்களால் நடக்க முடியாது சாமி தண்ணி மேலே. ஏன் அப்படின்றார் சாமிஜி. நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க 100% பகவானையே நினைக்கணும் அப்படின்னு. நீங்கள் பகவானை 100% நினைக்கலையே. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கால் எடுத்து தண்ணியில் வைக்கும் போது உங்கள் வேட்டி நனைஞ்சிட போதுன்னு அதை தூக்குறீங்க. உங்கள் வேட்டியும் உங்கள் மனசில் இருக்கிறதுனால எப்படி நடக்க முடியும்ன்றார். அன்னிலிருந்து அந்த சுவாமிஜி வந்து அந்த மாவை தன்னுடைய குருஜியாக ஏற்றுக்கினாராம். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒரு தியானம்னா என்ன, மனதை பக்குவப்படுத்துவது அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நினைவாற்றலிலிருந்து வெளியே வருவது. அதாவது இந்த மெடிடேஷன் அண்ட் லேர்னிங்னு வரும்பொழுது, மெடிடேஷனை ஒருத்தர் கற்றுக்க முடியுமா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. இதை வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மிக சிறப்பா இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா தவம்னா என்ன அப்படின்றத பத்தின ஒரு விளக்கம் ரொம்ப அழகா கொடுத்திருந்தாரு. இயற்கையை உணர்வது, நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்வது, நினைவாற்றலிலிருந்து வெளியில் வருவது, இப்படி பல விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஆசிரம் வச்சு எவ்வளோ தவம் பண்ணி இந்த ஒருத்தரால முடியாத ஒரு விஷயம், சாதாரண பால் விற்கிற ஒரு அம்மா தன்னுடைய நம்பிக்கையினாலும் முயற்சியினாலும் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அப்போ எது உண்மையான தவம் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் சொன்ன மாதிரி இந்த தவற்றை நாம் கற்க முடியுமா, முடியும் என்றால் எப்படி அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.